Good evening, students. இன்னைக்கு நம்ம 8th மேத்ஸ்ல தகவல் செயலாக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அந்த லெசன்ல நம்ம பார்க்க போற டாபிக் நியூ டாபிக் கிரிப்டாலஜி குறியாக்கவியல். ஃபர்ஸ்ட் டூ 7.1 அண்ட் 7.2 என்ன பார்த்தோமோ 7.1ல நீங்க பார்த்தது வந்து ரிவர்சி சீரியஸ் செட் கேம்ஸ்னா என்ன, ஃபைபோனாச்சி தொடர்கள், செட் கேம்ஸ், கன கட்டமைப்பு விளையாட்டுகள், அப்புறம் வந்து எண்களின் கூட்டல் கொள்கை மற்றும் பெருக்கல் கொள்கை பார்த்தோம். அடுத்தது 7.2ல கால்குலேட் பண்றது வந்து தொடர் கழித்தல் முறை மற்றும் தொடர் வகுத்தல் முறை, ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் அண்ட் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த ஆக்சுவலி இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிற லெசனை பொறுத்த வரைக்கும் 4 எக்ஸசைஸ்லேயே 4 டிஃபரெண்ட் டாபிக்ஸ் தான். 7.1 ஒரு டாபிக், 7.2 ஒரு டாபிக், 7.3 வந்து போகும். எல்லாமே ஒவ்வொன்றும் ஈச் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ். ஓகே, நமக்கு இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிரிப்டாலஜி, குறியாக்கவியல். குறியாக்கவியல் கிரிப்டாலஜினா ஃபர்ஸ்ட் என்ன? இப்போ நான் சில பேசிக் சும்மா பார்த்து கொடுத்துருந்தேன். இன்னைக்கு அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சீக்ரெட்டா ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏடிஎம். ஏடிஎம் பாஸ்வேர்டு வந்து அவங்கவுங்க ஏடிஎம்க்கு ஒரு பாஸ்வேர்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏடிஎம் பாஸ்வேர்டு ஒரு யூனிக் பாஸ்வேர்ட் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ஏடிஎம் மெஷின்குள்ள நம்மளுடைய டெபிட் கார்டை இன்சர்ட் பண்ணினதும் அங்க ஒரு பார்கோட் டிடக்டர் இருக்கு. அந்த டிடக்டர் மூலமா அதுக்கு என்ன பண்ணும், உங்களுடைய கார்டுடைய டேட்டாவை டிடக்ட் பண்ணும். டிடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், உங்களுடைய பாஸ்வேர்டை இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த பாஸ்வேர்ட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுமா, பேலன்ஸ் செக் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் விஷயம். அதாவது உங்களுடைய பாஸ்வேர்ட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்க வந்து அந்த ஏடிஎம் மிஷின்ல வந்து இன்புட்டா கொடுக்கும் போது அது வந்து வெளியில இருந்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு பர்சனுக்கும் தெரியாது. நீங்க கொடுக்குறீங்க, உங்களுடைய பாஸ்வேர்ட் ஆனது உங்களுடைய பேங்க் டெபிட் கார்டுடைய ஆப்புக்கு சொந்தமான பாஸ்வேர்ட். நீங்க டைப் பண்ணும்போது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு அக்கௌண்டோட லிங்க் பண்ணி உங்களோட பேமெண்ட் வெளியில வரும். அதே மாதிரி இப்போ நீங்க உங்க மொபைல் இருக்கு, மொபைலுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நம்பர் லாக்கா இல்லைன்னா வந்து ஏதாவது இந்த 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கீபேட் நம்பர்ஸ்லாம் நீங்க ஏதாவது ஒரு 4 டிஜிட்ஸ் பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேஃப் பாஸ்வேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா சேஃப் டிரெக்ஷன் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சீக்கிரம் இப்போ உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே வச்சா மட்டும்தான் உங்க மொபைல் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இல்ல அப்படின்னா ஓப்பன் ஆகாது. இந்த பாஸ்வேர்ட்ஸ் இந்த சீக்ரெட் விஷயம் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் வந்து குறியாக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குறியாக்கவியல் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல வந்து எப்படி வந்து நம்ம என்ன லெட்டர் வேர்ட்ஸ் என்ன வாக்கியங்கள் கொடுத்தாலும் அது 0110001011 இந்த பைனரி டிஜிட் நம்பர்லயே அதனுடைய கன்வர்ஷனை எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் நீங்க எந்த ஒரு இது கொடுத்தாலும் அதுக்கு ஒரு கோட்வேர்டு செட் பண்ணிருப்பாங்க. இப்போ கேபிட்டல் ABCDEFGH அப் டு 26 லெட்டர் ஃபிகர் வரைக்கும் இருக்கு. ஸ்மால் ஏ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா A+4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய இது வந்து நார்மல் ABCD, ஓகே, பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சிஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சிஃபர் குறியீடு முறை சிஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ +4 கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஃப்ரம் இங்க ஈஸ்ட் நேராக ABCD ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமானது இந்த சிஃபர் டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்தி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து நீங்க சிஃபர் டெக்ஸ்ட்ல கொடுக்குறீங்கன்னா நார்மல் ஏபிசிடியில இந்த ஹிண்ட்டை வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அது குட்ங்கிற வார்த்தையானது உங்களுக்கு தெரியும். ஆனா கொடுக்கும்போது
அது குட்டா பேடா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, பிளெயின் டெக்ஸ்ட் சூப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 பேர் சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். Cryptology, some technical details. ஓகேவா, குறியாக்கொள்ளியல்ல உங்களுக்கு டெக்னிக்கலா வந்து சில தொழில்நுட்ப விளக்கங்கள். சாதாரண உரை அப்படின்னு சொல்லுவோம். பிளெயின் டெக்ஸ்ட வந்து டெக்ஸ்ட் இல்ல டெக்ஸ்ட். பிளெயின் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நடைமுறை வழியில் உள்ள உண்மை செய்தியை பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா மறை குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து மறை குறியீடு உரை அல்லது மறை குறியீடு எண். சிப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லலாம், சிப்பர் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இந்த மறை குறியீடாக மாற்றப்பட்ட ரகசிய செய்தியானது மறை குறியீடு உரையோ அல்லது மறை குறியீடு எண்ணாகவும் அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ மறை குறியீடு உரை அப்படிங்கிறது ஆங்கில பெரிய எழுத்துக்களையும் சாதாரண உரை வந்து ஆங்கில எழுத்துக்களையும் எழுதுறது வந்து வழக்கமா யூஸ் பண்றோம். சிப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் ஏபிசிடி, சாரி கேபிட்டல் ஏபிசிடி. சிப்பர் டெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஏபிசிடியா எழுதுவோம். இது பிளெயின் டெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஏபிசிடியா எழுதுவோம். ஓகே, இதுதான் வந்து சிப்பர் டெக்ஸ்டுக்கும் பிளெயின் டெக்ஸ்டுக்கும் இருக்கிற இது. இதை வந்து மறைக்குறி ஆக்கம் மற்றும் மறைக்குறி விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. encryption and decryption. Encryption and decryption. மறைக்குறி ஆக்கம் மற்றும் மறைக்குறி விளக்கம். மறைக்குறி ஆக்கம் அப்படிங்கிறது வந்து சாதாரண உரையை ரகசிய உரையாக மாற்றுது. அதாவது என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பிளெயின் டெக்ஸ்ட சிப்பர் டெக்ஸ்டா மாத்துறது. மறைக்குறி விளக்கம் அப்படிங்கிறது வந்து ரகசியமா சொல்லிக்கிற விஷயத்த சாதாரண உரைக்கு மாற்றப்படுது. சோ குறியாக்கல்கள்ல நமக்கு தேவையான சில தொழில்நுட்ப விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது சம் டெக்னிக்கல் டீடைல்ஸ் குறியாக்கல்கள் நான் சொல்றேன். என்னென்னா சாதாரண உரை, மறைக்குறியீடு உரை, மறைக்குறி விளக்கம், மறைக்குறியாக்கம். சாதாரண உரைனா பிளெயின் டெக்ஸ்ட். அது வந்து நம்ம நார்மலா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பேசிக்கக்கூடிய செய்தியை குறிப்பது பிளெயின் டெக்ஸ்ட். ஒரே சிப்பர் டெக்ஸ்ட்னா ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்றோம். அந்த விஷயம் வந்து ராணுவ வீரர்கள், ராணுவங்கள்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், பொலிட்டிக்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ரகசிய செய்தியானது உபயோகப்படுத்தப்படும். இதை ரகசிய குறிப்பு சீக்ரெட் டீம் சொல்லுவாங்க. இந்த சீக்ரெட் ஒர்க்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே எங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸ், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட இந்த டேட்டாவை இன்னொரு கம்பெனிக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. சீக்ரெட் கீஸ் இருக்கும், சீக்ரெட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும், அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே சீக்ரெட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். அது அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அத்தனை பேருக்கு கூட தெரியாது. யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோல்டன் பாஸ்வேர்டு எதுவுமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல மட்டும் பயன்படுத்துவாங்க. நான் ஜஸ்ட் வந்து சிமுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ரிலேட்டடா இருக்காங்க. பாருங்க பிளெயின் டெக்ஸ்ட்னா எப்படி இருக்கும். நீங்க அவங்க என்ன எப்படி எடுத்துட்டாங்க, பிளெயின் டெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஏபிசிடியாகவும் சிப்பர் டெக்ஸ்ட் ஸ்மால் ஏபிசிடியாகவும் எடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிப்பர் டெக்ஸ்ட் வந்து பி வந்து A+1 அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு இத ரேப் பண்ணிருக்காங்க. BCDEFG ரேப் பண்ணிருக்காங்கன்னா 1 1 1 1 முன்னாடி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ இசட்டுக்கு நேரம் ஏ வரும், ஏக்கு நேரம் பி வரும். அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. அதாவது ஏல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் BCD அப்படி எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்ப இங்க நம்பர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா M 6 9 19 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இசட் வந்து 1ஆம் நம்பர், ஓகே, ஏ வந்து 2ஆம் நம்பர். இப்படி வரும்போது நம்பர்ஸ்லயும் உங்களுக்கு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 7 நிமிஷம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஸ்டெம் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஓகேவா. ஸ்டெம் வந்து அவங்க சீக்ரெட் கோடா இந்த கோட் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அதாவது ஒரு லெட்டருக்கு ஒரு நம்பரும் உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பைனரி டிஜிட்ஸ் எல் நம்பர் ஆஃப் நம்பர் அதாவது பைனரி கோட்ஸும் உபயோகப்படுத்தலாம். அது நம்ம என்ன ஹிண்ட் அந்த சீக்ரெட் கோட் அந்த கிரிப்டாலஜி செக்ஷனுக்கு யூஸ் பண்றோம் அதுதான். நமக்கு இப்போ 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இந்த பைனரி கோட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனாலதான் இது வந்து மோர் சிம்பிளாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல வந்து +1 +5 இல்லைன்னா கேபிட்டல் ஏபிசிடி வந்து +4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க +5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டெம்ங்கிற வார்த்தைக்கு இப்போ மேத்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனுடைய சீக்ரெட் கோட் வந்து என்னன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதனுடைய ஆன்சர் வந்து இந்த நம்பர்ல கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆன்சர் என்ன. இப்போ செக்யூரிட்டிக்கு என்ன ஆன்சர் வருது செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன டிகோடர் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் கோட்ஸ் இது டிகோடர் டெக்ஸ்ட் இது டிகோடர் டெக்ஸ்ட்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச மொழி. சீக்ரெட் கோட்ஸ்ங்கிறது அது வந்து அவங்க என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்றதுக்கு எந்த லாஜிக்கல் ஆனா உபயோகப்படுத்துறாங்க இல்லையா பர்டிகுலர் குரூப்ஸ்க்கு தெரியும் கண்டிப்பா. இப்போ நம்ம கம்பெனி பாஸ்வேர்ட் நான் சொன்னோம் இல்லையா அது வந்து அவங்க ஒரு 5 பேர் வந்து மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க. நம்ம சீக்ரெட் கோட்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்க பைனரி கோட்ஸ் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரேப்பிங் அரௌண்ட் டெக்ஸ்ட் ரேப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வகையான இதுவுமே வந்து உபயோகப்படுத்துவாங்க. அது அந்த கார்டிங் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் அந்த டேட்டா வந்து தெரியப்படுத்தப்படும். ஸோ அவங்க இப்ப 4 பேர் கொண்ட குழு இருக்காங்க 5 பேர் கொண்ட குழு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரையாடல் தெரியும். ஸோ அவங்க மட்டும்தான் அதை உபயோகப்படுத்துவாங்க சரிங்களா. ஸோ இதுல பேசிக் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிட்டோம். பிளைன் டெக்ஸ்ட் சிப்பர் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மறைக்குறியாக்கம் மறைக்குறி விளக்கம் இதெல்லாம் சொல்லுது. ஸோ இப்போ மறைக்குறி விளக்கம் மறைக்குறியாக்கம் மறைக்குறி விளக்கம் அதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மறைக்குறி ஆக்கம்ல வந்து இடம்பெயர்தல் முறையில் மறைக்குறியாக்கம் ஷிஃப்டிங் சிஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷிஃப்டிங் சிஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னா இப்ப நம்ம இந்த இது பாத்தீங்க இல்லையா ரேப்பிங் டெக்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்கிரிப்ஷன் மெத்தட் மறைக்குறி ஆக்கம் அப்படின்னா என்கிரிப்ஷன் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஷிஃப்டிங் சிஃபர் டெக்ஸ்ட் இன்னொரு வந்து பிரதியிட முறை ஷிஃப்டிங் சப்ஸ்டியூட்டிங் சிஃபர் டெக்ஸ்ட். ஷிஃப்டிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் +4 அட்டவணையை +4 டேபிள் யூஸ் பண்ணுங்க +6 டேபிள் யூஸ் பண்ணுங்க. இப்ப சாதாரண முறையில ஏபிசிடி வந்து நீங்க கட் வரைக்கும் எழுதிட்டீங்க. இப்ப +4 அப்படின்னா ஏபிசிடி நீங்க வந்து என்னுடைய மறைக்குறி ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப ஈக்கு நேரம் ஏபிசிடி அப்போ இந்த ஏபிசிடியில தான் என்னுடைய டெக்ஸ்டாக நான் சொல்லியிருப்பேன். இப்ப நான் அதை இதுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன்னா என்ன வார்த்தை நான் சொன்னேன் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஷிஃப்டிங் சிஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிசிடியவே வந்து நம்ம வெக்டர் மாற்றி சொல்றது. அதே வந்து பிரதியிட முறை சப்ஸ்டியூட்டிங் சிஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் இப்ப சொன்னேன் இல்லையா இப்போ இப்ப நம்ம இதை பார்த்தோம் இல்லையா சிமுலேஷன்ல ஏக்கு வந்து 00 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து சாதாரண ஒரு பிளெயின் டெக்ஸ்ட். இது நம்பர்ஸ் பிக்கு வந்து 01 சிக்கு வந்து 02 டிக்கு வந்து 03 அப் டு இசட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா. இது வந்து சாதாரண ஒரு பிளெயின் டெக்ஸ்ட். இது நம்பர்ஸ் ஓகே இந்த நம்பர்ஸ் கொடுத்துக்கோ. நம்ம பார்த்த டிஸ்கவுண்ட் தான். அதுல மறைக்குறியீடு எண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. A = 05 B = 06 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. T வந்து 5ன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் ஏக்கு நேர 05 06 07 08 அப்படின்னு சொல்லிட்டு அப்பு வந்து
25 முடிஞ்சதும் திருப்பியும் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். இசட்டுக்கு வரும்போது 04ன்னு வரும். சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிமுலேஷன்ல இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஈக்கு வந்து 0ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஈக்கு 00 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எஃப்க்கு 01, ஜிக்கு 02, 03, 04, 05, 06, 07. அப்புறம் இந்த ஸ்டெம்க்கு என்ன வரும் அப்படிங்கிறது இங்க எழுதியிருக்காங்க. சேம் லைக் தட் இங்க வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஷிஃப்டிங் சூப்பர்னா டைரக்ட் ஏபிசிடிய +4 +5 கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூட்டிங் சூப்பர்னா நம்பர் கொடுத்து அந்த அதாவது வேர்டே இருக்காது. ஒரு வார்த்தை ஒரு நம்பர்லயே இருக்கு. ஸ்டேட் எப்படி நம்பர்லயே சொல்லியிருந்தாங்க, செக்யூரிட்டி எப்படி நம்பர்லயே கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த செக்யூரிட்டிங்கிற வார்த்தையவே கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப அது வந்து 2 மெத்தட் என்கிரிப்ஷன்ல இருக்கிறது. அடுத்தது today 7.3. Okay. First sum, second sum, MCQ பார்க்க போறோம். Third question வந்து இப்ப நம்ம பார்ப்போம். நான் first sum and second sum வந்து one word. குறிப்பு எண் equal to 4 T4 எனக் கொண்ட அதிசிவ் மதிப்பீடு அட்டவணையில் அதிசிவ் சிப்பர் டேபிளை உருவாக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question. இது வந்து அட்வான்ஸ் சிப்பர், அதிசிவ் சிப்பர். இது என்னன்னு இப்ப நான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம பார்க்கும்போது சொல்றேன். Train additive super table for T4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம டிவைட் ப்ராப்ளம் சொல்றோம். Train additive super table T4 மூன்றாவது கேள்வி 7.3ல தேர்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம்னா ஆல்பபெட்ஸ், நார்மல் டெக்ஸ்ட்ல ஆல்பபெட் A to Z வரைக்கும் எழுதணும். கொஞ்சம் பக்கத்துல எழுதுறேன். A B C D E F G H I J K L M N O P Q R S T U V அடுத்த லைன் தான் போகும். W X Y Z. ஓகே, W இது X பா. இப்போ இது சாதாரண ஒரு கேள்விங்க. இதுக்கு நம்பர்ஸும் நான் இப்போ கொடுக்க போறேன். சரிங்களா? 0001 என்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு, additive super table T4 02 03 04 05 06 07 08 09 8 வரும்போது 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே, இது உங்களுடைய நம்பர் கொடுத்துட்டீங்க. இப்போ 4 கொடுத்துருக்காங்களா, ரைட் all the alphabets, assign numbers to each alphabet from 00 to till 25. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், add key value to score to the number assign in the step 2 from the zipper table. இப்போ எழுத போறதுக்கு பேர் தான் வந்து சிப்பர் டேபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேரு நான் கையில எழுதினா உங்களுக்கு தெரியாது. இப்போ மூன்றாவது வரியில எழுதக்கூடியதை சிப்பர் டேபிள்னு சொல்லுவோம். பிளஸ் 4ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப ஏக்கு 4 04 05 06 07 08 09 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அதாவது ஜிக்கு வந்து 25 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் W 00 01 02
0 இப்ப திருப்பியும் 4 வந்து இங்க வந்துட்டா ஸோ இப்போ இது வந்து டேபிள் இங்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல ப்ரிஃபர் டேபிள் த்ரீ வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நார்மல் ஸ்மால் ஏபிசிடி எழுதுறீங்க நார்மலா 0 வந்து 25 வரைக்கும் நம்பர் கொடுக்குறீங்க மூணாவது வந்து ப்ரிஃபர் டேபிள் ஏக்கு வந்து 4 இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க ஓகேவா புரியுதுங்களா அடுத்தது நாலாவது கேள்வி A message like good morning written in reverse would print. காமிச்சிடுறேன் A message like good morning written in reverse would instead of do GNINROM in the same way before the sentence began below. இது ஏதாவது கொடுத்திருக்காங்க இப்போ குட் மார்னிங் வந்து இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இது என்ன எழுதியிருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கண்டுபிடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சீக்ரெட் கோட்ஸ் வந்து எழுதி வந்து நீங்க கேம்ஸ் வந்து விளையாடலாமா ஹெல்ப் பண்ணலாமா ஒரே நிமிஷம் நம்பர் 4 குட் மார்னிங் இன் ரிவர்ஸ் ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா இப்போ பாருங்க குட் மார்னிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க குட் மார்னிங் என்ன சொல்லியிருக்காங்க குட் வந்து டூப்னு எழுதியிருக்காங்களா வீட்டு எழுதியிருக்காங்களா மார்னிங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க GNINRO எம்னு எழுதியிருக்காங்க அதாவது ரிவர்ஸ் கொஞ்சம் எப்பவுமே இந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போது நம்ம லாஜிக்கலா ஃபில் பண்ணணும் இப்ப நீங்க போய் ஏபிசிடி எல்லாம் எழுதவே வேண்டாம் இந்த கூகுள் எழுதியிருப்பாங்க மார்னிங் BNINROM ரிவர்ஸ் ஆர்டர் எழுதியிருப்பாங்க இப்ப அவங்க கொடுத்துருக்கிறது ஏதோ ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த டெக்ஸ்ட நம்ம எழுத போறோம் OTDNAT ஓகே ஏதோ கதை கொடுத்திருக்காங்க ஒவ்வொன்றையும் மாத்தணும் 2 3 4 2 U ஃபர்ஸ்ட் வரணும் N D E R S T A N D to understand THAT understand that MAT math H math E mathematics MATICS mathematics can 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 DED
இது வந்து EXPE EXPE RIENCED experience கரெக்டா mathematics can be experienced experience EVER ever where ever வேறாம் ஆமா ஆக்சுவலி வந்து எவ்ரிவேர் வரணும் உங்க புக்லயே வந்து ஒரு லெட்டர் தப்பா கொடுத்திருப்பாங்க எவ்ரிவேர் IN in nature 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 and real life. To understand that mathematics can be experienced everywhere, you actually வந்து why வரணும் அங்க உங்க புக்லயே மிஸ் பண்ணிருப்பாங்க everywhere in nature and real life. அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல இதை நீங்க எழுதும்போது உங்களுக்கு கரெக்டான விடை சொல்லிக்கணும் ஏதோ ஒரு கலவரம் அதை நீங்க கரெக்டா எழுதும்போது to understand that mathematics can be experienced everywhere in nature and real life அப்படிங்கிறது தெரியுது ஓகேவா இப்போ அடுத்தது வந்து figurative practice ஓகே இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் decode the given figure text and compare your answer to this the activities free result. அதாவது the room number in which the treasure took place ஏதோ ஒரு கொடுத்திருக்காங்க place of the treasure ஒரு symbols கொடுத்திருக்காங்க the name of the treasure ஒரு symbols கொடுத்திருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க இந்த ரூம் நம்பர்ல இந்த இடத்துல இந்த ஒரு பொக்கிஷமா புதையலானது உள்ளது பொக்கிஷமோ புதையலோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த ரூம் நம்பர்ல எந்த இடத்துல எந்த பொருள் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்க்க போறோம் அது எப்படி அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லிட்டாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் லாஜிக்கல் ரீசனிங் எக்ஸாம் அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க குறிப்பிட்டிருக்கிறத அவங்க எழுதிடலாம் A, B, C, D, E, F, G, H, I. இதேதான் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சரிங்களா இப்போ இரண்டாவது கட்டம் என்ன கொடுத்திருக்காங்க I J K L M N O P Q R ஓகே இரண்டாவது டாஸ்க் கொடுத்திருக்காங்க இரண்டாவது டாஸ்க்ல என்ன கொடுத்திருக்காங்க இந்த 9 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்கீங்க 10 11 12 13 14 15 16 17 18 இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இதுல ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு கீழே ஒரு டாட் வச்சிருக்காங்க அடுத்தது வந்து இந்த ஷேப்ல கொடுத்திருக்காங்க என்னது PRS TUV 18 19 20 21 22 அடுத்தது WXYZ எல்லாத்துக்கு கீழேயும் டாட் இருக்கு ஸோ 23 24 25 26 ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரூம் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க 2 கவுட்டி நேரம்
இதாவும் போட்டாங்க. ரெண்டாவது வந்து பிளேஸ்க்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்து எழுதி வச்சிருக்கோம். அப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? மூணாவது புதையல் உள்ளது. என்ன புதையல், என்ன பொருளா, இடமா, என்னன்னு தெரியாது. பட் அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது இந்த இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவினுடைய ஷேப் ஆனது இப்படி இருக்கு. ஓகே, இது ஏ, இதுக்கு நம்பர் 1. ஸோ இந்த ஷேப்ல இருந்தா அது ஏன்னு சொல்லுவோம், நம்பர் 1ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே வந்து இப்போ பினுடைய ஷேப் ஆனது பாருங்க, பா மாதிரி இருக்கு. அதை வந்து 2ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பா மாதிரி இருக்கிறது வந்து எந்த ரூல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாக்கு வந்து என்ன இருக்கு, 2. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாதானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கணும். இதுவும் பாதான், பட் இதுக்கு கீழே டாட் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். டாட் வச்சு இருக்கிற லெட்டரா, டாட் வைக்காம இருக்கிற சிம்பிளா, இப்ப ஒரு சிம்பிள் இருக்கு, டாட் வச்சு இருக்கிற சிம்பிள் எப்படி எடுக்கிறோம்னு பாருங்க. அப்புறம் இப்ப கவுத்தி போட்டப்பா இங்க 8. அப்புறம் இது எல். எல் எங்க இருக்கு, இந்த எல் ஷேப் எங்க இருக்கு, இது இருக்கு, இதுவும் இருக்கு. ஆனா இங்க பாருங்க டாட் இருக்கு, இங்க பாருங்க டாட் இருக்கு. இப்போ இது சி. திருப்பியும் இங்க இது கவுதி போட்டிருக்காங்க ஹெச். திருப்பியும் இந்த ரிவர்ஸ் எல் இருக்கா, இந்த ரிவர்ஸ் எல் ஏவா, சிஹெச்ஏ. அப்புறம் இந்த இதா 9 ஐ. அடுத்தது 6 வரும், ஏன்னா இங்கதான் டாட் இருக்கு, இந்த சிம்பிளும் வருது. 28வது நம்பர் ரூம்ல ஷேர் மேல ஏதோ ஒரு பொசிஷன் இருக்கு. என்ன இருக்கு, இது வந்து இந்த சிம்பிள் எங்க வருது, ஜி. அப்புறம் இந்த சிம்பிள் ஐ. இந்த பாவை திருப்பி போட்டது எஃப். அப்புறம் வி சிம்பிள் டி. கிஃப்ட், ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, வியா. திருப்பி வந்து இந்த வி ஷேப்பா, வி. அடுத்தது இந்த பால டாட் வச்சிருக்கணும், இந்த பால டாட்னா ஓ. அப்புறம் திருப்பியும் இந்த வி சிம்பிளா, யூ. அப்புறம் எல் சிம்பிள். எல் சிம்பிள் இது சி. ஹெச். பாக்ஸ் வந்து இ. அகைன் இந்த சிம்பிள் டாட் வச்சு ஆர். 28வது நம்பர் அறையில் சேர் மேல கிஃப்ட் மூச்சர் இருக்கு. உங்களுக்கு என்ன கேட்டுருந்தாங்க, ஆன்சர் வந்து என்ன வந்து தேர்டுக்கு வந்து என்ன ஆன்சர்னு சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க. ஸோ 28 ரூல் நம்பர்ல சேர் மேல கிஃப்ட் வவுச்சர் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்தது இதுலயே வந்து அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிள்ஸ் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நம்மளாவே வந்து கிரியேட் பண்ணணும். நீங்களா கிரியேட் பண்ணியும் ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். இல்ல அப்படின்னா இப்படிதான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிப்பாங்க. ஸோ அப்போ அந்த டீட்டெயில் வச்சுதான் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இவங்க உங்களுக்கு எப்படி இந்த புக்ல வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு கொடுத்துருக்காங்களோ அது எப்படி யூஸ் பண்ணி வந்து பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரிதான் வந்து நீங்க கொடுத்தாங்க அப்படின்னு அதை யூஸ் பண்ணணும். கொடுக்காம ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க இது கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஹிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து 50 கொஸ்டின்ல 10 சப்டிவிஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 2வது சப்டிவிஷன் உங்களுக்கு நேம் போர்டு கொடுத்துருக்காங்க. நான் புக்லேயே உங்களுக்கு அந்த கொஸ்டின் பாருங்க. நம்பர் பிளேட், ஆக்சுவலி வந்து நம்பர் பிளேட். TL12H2589 மிரர் இமேஜ் வந்து இதுல எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் வந்து இதுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இதனுடைய எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் எது வரும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்ப இருக்கிற சிஃபாக் டெக்ஸ்டுக்கு வந்து நம்ம வந்து போட்டு போட்டு பார்க்கணும். இதே மாதிரி நம்மளுடைய இந்த மிரர் இமேஜ்ல ஆக்சுவலி வந்து எக்ஸாக்டா வந்து ஒரு ஒரு விஷயத்த பாருங்க, ஒரு இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு
மற்ற லெட்டர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும். இப்ப டி வந்து இங்க நேரா இருக்கு. இங்க அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல தலைகீழா போட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஜீரும் தலைகீழா போட்டிருக்காங்க. பட் வந்து தலைகீழா போடும்போது எல்லா லெட்டருமே தலைகீழ் கரெக்டா வருதான்னு பாருங்க. வரல. ஏன்னா இந்த டூ வந்து நார்மல் டூவா மாறிடுச்சு. டூ வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துருக்கு. எண்ணுமே வந்து தலைகீழா வரல. ஸ்ட்ரெயிட் என்ன போட்டிருக்காங்க. கீழே மட்டும் கவுட்டி போட்டுட்டு எண்ணும் கரெக்டா இருக்கு. மீடியா ஹெச் கரெக்டா இருக்கு. அப்புறம் வந்து புள்ளையும் கரெக்டா இருக்கு. அவங்க வந்து திருப்பி தலைகீழா வச்சு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதனால ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு சுத்தமாவே கிடையாது. பிகாஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல் இருக்கு. இப்ப ஆப்ஷன் சி எடுத்து சாரி டி எடுத்து பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாருங்க. 952 H21 NP. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. இந்த லாஸ்ட் வரைக்கும் வரும்போது பிரிண்ட் இமேஜா வந்து மிரர் இமேஜா அது வராது. ஸோ மிரர் இமேஜ்னா இதே விஷயம் அப்படியே மிரர்ல பார்த்தா நீங்க வந்து இந்த ஆம்புலன்ஸை மட்டும் நீங்க வந்து மிரர்ல பார்த்தாலும் கரெக்டா தெரியும் ஆம்புலன்ஸ் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு நம்ம வந்து அவங்க அந்த மாதிரி தான் வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க. பிகாஸ் பின்னாடி வரவங்களுக்கும் முன்னாடி போறவங்களுக்கும் அந்த ஆம்புலன்ஸ்ங்கிற வார்த்தையை டக்குனு படிச்சா ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக தான் வந்து அந்த மிரர் கரெக்டா வச்சிருப்பாங்க. சேம் லைக் தட் சிஎன் 12H2589 அப்படிங்கிறது இது ஆப்ஷன் சி பாருங்க. டி என் 1 H 2 இந்த டூ ஒரே மாதிரி இருக்கா? 5 8 9 மட்டும் ஈஸியா நீங்க மிரரிங் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மற்ற எல்லா நயனையும் வந்து இந்த நயனையும் பண்ணுங்க. ஆக்சுவலி 9 வந்து மிரரிங் இருந்தா இப்படிதான் இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி நமக்கு இந்த குறியாக்கவியல் இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா நிறைய பண்ணி பாருங்க. நம்ம இந்த ரெசல்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம கேம்ஸ் மாதிரி இதை கண்டக்ட் பண்ணலாம். இந்த சூப்பர் டெஸ்ட் பண்ணுறோம். நிறைய கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம புக்ல இருக்கிற கொஸ்டின் செப்பரேட்டா நமக்கு சிமுலேஷன்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்மளே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. டவுட் எதுவும் இல்லைன்னா அடுத்த வகுப்புல இந்த சார்பான ஸ்கோருக்கான டாபிக் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம்.